ஸ்ரீ எல்லாம் வல்ல கடவுள் துணை. குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோ. துலாம் ராசி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல கடவுளின் அருளாலும் ஆட்சியாலும் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்குமாறு கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். பதுப்பணம். அன்பும் பண்பும் நேசமும் உடையவர்கள், பொதுவாக மனித நேயம் கொண்டவர்கள், நாணல் போல் செயல்படும் குணமுடையவர்கள், வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற கொள்கைவாதிகள், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறமை மிக்கவர்கள், அமைதியை விரும்புபவர்களும், பொதுநல சேவைகளில் ஈடுபடுபவர்களும், அடிக்கடி பிரயாணம் செய்வதில் ஆர்வமுடையவர்களும், இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட உங்களுடைய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ராகு ஆதியிலும் சூரியன் 11லும் இருந்து இம்மாத ஸ்ரீ குரோதி வருஷம் ஆவணி மாத பலாபலன்களை காண்போம். பல வகையிலும் தனம் வந்து குவியும், எல்லா கஷ்டங்களும் நீங்கும், சுகமும் நிம்மதியும் உண்டாகும், தனியாக பொருள் சம்பாதித்து மற்றும் இல்லாத எதிராளியின் தனமும் வந்து சேரும், வேற்றுமொழி பேசும் ஒரு பெண்ணின் நேசம் ஏற்பட்டு அதனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்ப்பீர்கள், தான் வாழும் இடத்தில் இவருக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் ஏற்படும், தாய்மாமன் வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும், பல முகாந்தரங்களில் வாழும், பணவரத்தும் பெருகும், பகைகளை வெல்லும் ஆற்றல் உண்டாகும், தானம் செய்வீர், பிறர் மேல் இரக்கம் ஏற்படும், நெடுநாளைய சங்கடம் நீங்கும், குடும்ப சுகமும் பூர்ணமாக கிடைக்கும், அரசாங்கத்தால் லாபம் ஏற்படும், எதையும் செய்து முடிக்கும் சாதுரியம் ஏற்படும், தானிய விருத்தியும் உண்டாகும், சிறந்த வாகன யோகமும் கைகூடும், வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும், பாக்கியம் கூடும், அதிர்ஷ்ட திருப்பம் ஏற்படும், புதிய பதவிகள் மரியாதையும் அந்தஸ்தும் ஆகியவை கிடைக்கும், நோயில் நீங்கி ஆரோக்கியம் பெருகும், போசன சுகம் உண்டாகும், பெரியோர்களின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும், வீட்டில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களும் சுபகாரியங்களும் நடக்கும், இவ்வாறான சுபயோக சுபபலன்கள் சூரிய பகவான் 11ல் நிகழ்வார். வளர்ப்பிறை சந்திரன் மூலம் தேக சௌரியம், சந்ததி விருத்தியும், வாகன சுகமும் உண்டாகும், பெரியோர்கள் நேசமும், பதவி உயர்வும், ராஜயோகமும் உண்டாகும், மன திருப்தியும், பண வரவும், உடல் ஒளி பெறுதல் போன்றவை ஏற்படும், பல பயணங்கள் ஏற்படும், பல சந்ததிகளின் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும், பல சாஸ்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும், புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மைகளும் உண்டாகும், பாக்கிய விருத்தியும் ஏற்படும்,
குடும்ப சுகத்தில் திருப்தியுண்டாகும். புத்தாடை அணிவீர்கள், முதலிய அணிகலன்கள் அணிவீர்கள். வேளா வேலைக்கு சத்தான தரமான உணவும் கிடைக்கும். மேலும் மனத்தென்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைப்பேர்கள் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். சந்ததி மேல் ஆர்வமும் புத்தி தெளிவும் ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். இந்த நாட்களில் மனைவியும் அதிக ஒத்துழைப்பு உதவியாக இருப்பார்கள். சகோதர நன்மையும் உண்டாகும். எல்லா முயற்சிகளும் வெற்றி ஏற்படும். தன லாபமும் பெருகும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் அவர்கள் மூலம் உதவிகளும் உண்டாகும். மனதில் தைரியமும் புதிய உற்சாகமும் உண்டாகும். மேலும் தன லாபமும் எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்படும். இந்த நாட்களில் நோய் நீங்கி சுகம் உண்டாகும். பிறருக்கு உபகாரம் செய்வீர்கள். கல்வியில் வெற்றி அடைவீர்கள். பேரும் புகழும் சந்தோஷமும் உண்டாகும். பிரிந்துவிட்ட குடும்பத்தினுடன் சேர்தல், அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படும். எல்லா வகையிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலும் இம்மாத யோக பலன்களை பார்ப்போம். துலாம் லக்னம் மேச ராசியை கொண்டவர்களுக்கும் லக்னாதி யோகம் அமைகிறது. இதன் பயன் உயர்ந்த பதவி, சந்தோஷமான வாழ்வு, பெரிய மனிதர்களின் தொடர்பு, நீண்ட ஆயுள் போன்ற எல்லா நற்பலன்களும் உண்டாகும். மேலும் இம்மாதத்தில் துலாம் லக்னத்தில் மேச ராசியில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் இந்த யோகம் அமைப்பு பொருந்தும். வாழ்க வளமுடன்.